வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லலான்ட்டு இருக்கேங்க. அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் இன்றைய ஸ்கெடியூல் என்ன அப்படிங்கிறத இப்போவே கொஞ்சம் அப்டேட் பண்ணிடுறேன். அதாவது இன்று மதியம் 1 மணி முதல் எப்போதும் போல் கேள்வி பதில் வீடியோ ரிலீஸ் ஆகுங்க. அதுக்கப்புறம் இன்று இரவு 8 மணிக்கு அனுபவங்கள் வீடியோவும் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய காலை வீடியோ வந்து இப்போது ரிலீஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து இதில் ஒரு சின்ன ஸ்டோரி, அந்த ஸ்டோரி வந்து எதுக்காக பேஸ் பண்ணியிருக்குன்னு நான் முடிவில் சொல்கிறேன். இப்போ அந்த ஸ்டோரி நான் சொல்லிடுறேங்க. அதாவது வந்து ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆற்றுல ஒரு வாத்து வந்து ஒற்றை காலில் நின்றுட்டுருக்கு. அப்போ அந்த வழியில் போயிட்டுருக்குறாமா, ஒரு நரி போயிட்டுருக்குதுங்களாமா. அந்த நரி வந்து அந்த வாத்தை பார்த்து கேட்குது, ஏன் நீ ஒத்த காலில் நின்றுட்டுருக்குற, நான் 2 நாளாக பார்க்குறேன், நீ இப்படியே நின்றுட்டுருக்கிறையே, உனக்கு என்ன மீனே இல்லையா, எத்தனை மீன் துள்ளி குதிச்சுட்டு போகுது, எதையோ ஒன்று சாப்பிட வேண்டியது தானே, ஏன் இப்படி சோர்வாக இருக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு அந்த வாத்து சொல்லிச்சாமாங்க, நான் பெரிய மீன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன், பெரிய மீன் வந்தால் தான் சாப்பிடுவேன், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்ட்டு சொல்லிச்சுங்களாமா. அதுக்கு வந்து இந்த நரி இருந்துட்டு சரி என்னவோ பண்ணு அப்படின்ட்டு கிளம்பி போயிடுச்சுங்களாமா. அப்புறம் அடுத்த நாள் அந்த நரி வந்து பார்க்கும்போது அந்த வாத்து ஆறில் மூழ்கி இருக்குது. அது அங்கே சுற்றிட்டு இருந்த சின்ன சின்ன மீன்கள்லாம் வந்து அந்த வாத்தை கடித்து சாப்பிட்ருக்கு. சரி, இதிலிருந்து இது என்ன மாடல் ஸ்டோரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது எப்போதுமே பெரிய வாய்ப்பு தானாக வரும் அப்படின்ட்டு காத்துட்டே இருக்கிறோன்னு வைங்களேன். நமக்கு ஏதாச்சும் தானாக வரும் அப்படின்ட்டு அதுக்கு வந்து காலம் போயிட்டு தான் இருக்கும். நம்ம நினைக்கிற வாய்ப்பு நம்ம நினைக்கும் போது எப்போதுமே கிடைத்து கொண்டு இருக்காது. ஆகவே நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் எப்படி முன்னேறுவது அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். அப்போது இது வந்து நான் ஏன் இந்த ஸ்டோரி சொல்ல வரேன் அப்படின்னாங்க, இது வந்து என்னடா திடீர்னு செலிபஸை பற்றி பேசிகிட்டு இருந்தவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து நான் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். பல சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த ஜாயின் பண்ண கிளாஸஸ் நாளை முதல் ஜூன் 1ஆம் தேதி முதல் ஏற்கனவே அறிவித்தபடி மங்கு மோட், கிளாசிக் மோட், மாடர்ன் மோட் தொடங்க இருக்குதுங்க. அப்புறம் வந்து அதுக்கு வந்து நம் பயிற்சியில் இணைந்த பல சகோதரர்கள் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கீங்க. எல்லாருக்கும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிற விஷயம் இதுதான், அனைவரும் தயாராகுங்க. மிக மிக முக்கியமான உங்கள் வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான முடிவை எடுத்து நீங்கள் கூட பயணிச்சுட்டு இருக்கீங்க. இது சின்ன சின்ன மீன் அப்படிங்கிறத பற்றி பொருட்படுத்தாமல் உங்களுக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அனைவருக்கும் நன்றிகள். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன், நம்ம சகோதரர்களுக்கு பெய்டு கிளாஸ் அப்படிங்கிறது பெய்டு கிளாஸ் இல்லைங்க, இது கமிட்மெண்ட்டுக்காகத்தான் நம்ம சார்ஜ் பண்ணுறோம். இந்த கமிட்மெண்ட் ஒன் டைம் கமிட்மெண்ட், ஒரே ஒரு முறை நீங்கள் உங்களுடைய கமிட்மெண்ட்டை கொடுத்து உள்ளே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் அந்த கோர்சஸ் சம்மந்தமான அனைத்தும் ஃப்ரீயாக இலவசமாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஆகவே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது நீங்கள் கொடுக்கும் ஒரு 100 ரூபாயாக இருந்தாலும் அந்த காசு வந்து அப்படியே நம் celibacy.in சேனலின் வளர்ச்சிக்காக நீங்கள் கொடுக்குற டொனேஷன் தான் நினச்சிக்கோங்களேன். அப்படியே விளம்பரங்களுக்கு யூடியூப்காரனுக்கு நம்ம பணம் இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க. இப்போது கிட்டத்தட்ட வந்து சகோதரர்கள் எனக்கு பணம் அனுப்ப நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அந்த பணத்தை அப்படியே யூடியூப் சேனலின் விளம்பரங்களுக்காக அப்படியே லோட் பண்ணி விட்டனுங்க. இனி நாளாக நம்முடைய சேனல் பல சகோதரர்களுக்கு வந்து விசிபிள் ஆகும். ஆட்ஸ் எல்லாம் வந்து அப்ரூவல் ஆயிரும். ஆகவே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் சொல்கிற ஒரு முக்கியமான செய்தி இதுதானுங்க. ஒரு மனிதனிடமும் தன்னிடம் உள்ள வித்து சக்தியை, அது மிகப்பெரிய வாய்ப்பு இல்லைங்களா, வீணாக்காமல் காக்கணும். அது காக்கணும் அப்படிங்கிற செய்தியை பலரிடமும் நாம் கொண்டு போய் சேர்க்கணும். அதற்காக நான் என்னுடைய உழைப்பை போட்டு வெறும் போதனைகளை மட்டுமே செஞ்சுட்டு இல்லாமல் சாதனை செய்வதற்கு அதை பயிற்சியாக மாற்றி தன் வாழ்வில் எடுத்து செல்வதற்காக நான் இந்த பயிற்சி வகுப்புகளை அரேஞ்ச் பண்ணியிருக்குதுங்க. இந்த பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொண்ட சகோதரர்களுக்கு வந்து முதலில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி
என்னால் முடிஞ்ச மேக்சிமம் கொடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்புன்னு தான் நான் நினைக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் பயிற்சிகள் வகுப்புகள் எல்லாம் நம்ம பேசும்போதுங்க இந்த முருக தவம் அந்த மாதிரி தவங்கள்லாம் நம்ம ஆட் பண்ணிட்டு தான் வந்தது நம்ம கிளாஸில். ஆனால் பலரும் வந்து அதனுடைய ஆழத்தை உணராமல் அதை பற்றி பலருமே ஏதோ ஒரு மேம்போக்க போகிறது தான் நடந்துட்டுருக்கு. ஆனால் பயிற்சி வகுப்புகளில் நாம் எல்லாம் டிசைன் பண்ணினபடி முறைப்படி நம் சகோதரர்கள் தேறி வருவார்களானால் நிச்சயமாக ஒவ்வொருவரும் ஒரு சித்தராக மாறுவதற்கான 100% வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே உங்களோடு சேர்ந்து தான் நான் பயணிச்சுட்டு இருக்கிறேன். தொடர்ந்து பயணிக்கலாம் தமிழ் சொந்தங்களே. ஒவ்வொரு சகோதரர்களும் நான் இந்த ஒரு விஷயத்தை ஒரு சின்ன உதாரணமாக சொன்னேன். ஒவ்வொரு சகோதரர்களும் உங்கள் வாழ்க்கையில் வரும் ஒரு வாய்ப்பையும் ஆச்சுங்களா பயன்படுத்துங்க. பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் நாம் எதற்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு வாய்ப்புகளுமே இறைவனால் கொடுக்கப்பட்டது. அதை நம்ம வந்து ஒரு மேம்போக்காக விட்டுட்டே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் கடை தேறுவது எப்போது சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே மன உறுதியோட ஒவ்வொரு சகோதரர்களும் இப்போ வித்து சக்தி வீணாக்காமல் இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷனுக்கு மேலே நீங்கள் கட்டடம் கட்டணும், இதுக்கு மேலே பில்டிங்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு வந்து நம்ம தயாராக இருக்கணும். வாய்ப்புகள் வரும் பொழுது பயன்படுத்தி கொண்டே செல்ல வேண்டும். வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள். கிடைக்கும் அனைத்து வாய்ப்புகளையும் உங்கள் முன்னேற்றத்திற்கும் உங்களுடைய பல்வேறு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான முன்னேற்றத்தின் மீது ஆசை இருக்குங்க. ஒரு சிலருக்கு வந்து பெரிய அம்பானி ஆயிரம்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் வந்து தன்னுடைய உடலை சிறப்பாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கை துணை பெற்று வாழணும்னு நினைப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள், ஒவ்வொரு பேராசைகள், ஒவ்வொரு எல்லாமே இருக்கும் ஆச்சுங்களா. அந்த மாதிரி இருக்கும் பொழுது, அந்த மாதிரி சிந்தனை ஓட்டங்களில் போயிட்டு இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்க வரும் சின்ன சின்ன வாய்ப்புகளை எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னு கேட்டால் அந்த வாய்ப்புகள் தான் நாளைக்கு உங்கள் வாழ்க்கையே மாற்றும் ஒரு படிக்கட்டுக்களாக மாறும் அப்படிங்கிற சொல்லிட்டுங்க. இன்றைய காலையில் இன்னைக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேங்க. அப்புறம் வந்து இப்போ பல சகோதரர்களுக்கு நான் சொல்கிறது இதுதான். பயிற்சி வகுப்பில் கலந்துக்கிறவங்க வந்து ஏதேதோ பண்ணுறாங்க, ஏதேதோ பயிற்சிகள் கற்றுக் கொடுப்பீங்களாட்டு இருக்குது. நாங்களாம் ஜாயின் பண்ணல, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க சிலர். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க சகோதரர்களே. நான் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எல்லாமே கொடுத்தாச்சு. இன்ஃபர்மேஷன்ஸ் இதுதான். இன்ஃபர்மேஷன்ஸ் அதாவது செய்திகள் உங்ககிட்ட இருக்குது. இத்தனை சேனலில் இவ்வளவு நாளாக 200 வீடியோக்களில் நான் சொல்லாத போதனைகளே இல்லை. அத்தனை விஷயங்களை சொல்லியாச்சு. நான் சொல்லிய அந்த போதனைகளும் விஷயங்களும் ஏற்கனவே பல குருமார்களும் சொல்லித்தான் இருக்காங்க. ஒரு மகாத்மா காந்தி பிரம்மச்சரியத்தை பற்றி பக்கமாக எழுதியும் இருக்காரு. அதை நம்மளும் படிச்சுட்டு வந்திருக்கோம். அதே மாதிரியே விவேகானந்தர் சொல்லித்தான் இருக்காரு, நம்மளும் படிச்சுட்டு வந்திருக்கோம். எல்லோரும் சொல்லித்தான் இருக்காங்க. எல்லோரும் பயிற்சிகளையும் சேர்த்து தான் சொல்லி வச்சிருக்காங்க. ஆனால் வாழ்க்கையில் நடைமுறையில் கொண்டு வருவது இல்லாமல் இருக்குங்க. அதுக்கு நம்ம கமிட்மெண்ட் வேணும். நம்ம கமிட்மெண்ட்டு கொடுத்து அந்த பயிற்சியை எடுத்து செய்யணும். ஆகவே கமிட்மெண்ட் மட்டும் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் தானாகவே உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். இதில் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க அல்லது celibacy in@gmail.com மெயில் பண்ணுங்கள்.